திரு நந்தகுமார், இங்க ஒரு குழு சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய குழு தற்போது அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று சந்திக்கிறார், அவர்களுடைய ஆதரவை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அண்ணன் தங்கிறதுக்கு நீங்க எங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க கேட்க சொன்னாரு. ஏன் அது அவர் கேட்க மாட்டாராமா? இல்ல, அவர் மேல நீங்க மானவரியா மரியாதை வச்சிருக்கீங்களா அது அவரே சொல்றாரு. விரிசல் வந்துடக்கூடாதுன்னு என்ன கேட்க சொன்னாரு. இங்க யாரு அதிகாரப்பூர்வ அதிமுக அப்படிங்கிற கேள்வி அங்கிருந்து தான் ரொம்ப தீவிரமா எழுது. ஏன்னா அதிமுக பொதுச் செயலாளர் சட்ட விதிகளின்படி இன்றைக்கும் அவர்தான் பொதுச் செயலாளர், அவர்தான் அதிகாரப்பூர்வமா இருக்கார் அப்படின்னும் போது ஈவன் திரு வேலுமணி போன்றவர்களே குறிப்பிடுறாங்க. அவர் உங்களுக்கு காரியம் ஆகணும்னு நேத்து அவரு காலில் விழுந்தீங்க, இன்னைக்கு அவங்க ஊருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அவர் கால வாரினாலும் பரவாயில்ல, ஆனா அவர் கழுத்தை நெரிக்க பாக்குறீங்களா? அதிமுக பொதுச் செயலாளர் அவர்தான் பொதுக்குழுவை கூட்டணும், எல்லா நடவடிக்கைகளையும் அவர்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அரசு அளிக்கக்கூடிய அரசுக்கு அளித்த ஆதரவு, அரசு இவர்களை கையாளக்கூடிய விதம் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த சிக்கல் இன்னும் தீவிரமாகுது, எலிவேட் ஆகுதுன்னு பார்க்கணுமா? ரோடு போட்டு தர முடியுமான்னு கேக்குறாங்க. விளக்கெல்லாம் யாரு கிட்ட வேணும், அதுல நம்மளுக்கு என்ன கமிஷன் வேற, அதை சொல்ல சொல்லு. 30% இருந்து 40% தரங்கறாங்கப்பா. ஆர்வை பாலுவேல் என்னன்னா, அவர் எடப்பாடியார் ஐயா அவர்களையும் பார்த்திருக்கணும், இன்னும் சொல்லணும்னா பாரதிய ஜனதா ஆபீஸ்க்கு கூட போயிட்டு வந்திருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. ஆனா எதனால இந்த செயல்பாடு விஜய் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கும்போது இத நம்ம ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டிய இடம் இது. அப்ப அந்த இடத்துல தன்னுடைய வேட்பாளர் அந்த தொகுதியில போட்டி போட முடியாத அளவுக்கு இந்த இடையூறு செஞ்சிருக்கும் போது அது விஜய் அவர்களை ஒரு பெரிய அளவுக்கு காயப்படுத்தி இருக்குதோங்கிறது என்னுடைய பார்வை. விட்டுட்டு இருக்கிறவனுக்காக கவலைப்படுன்னு சொன்னது யாரு? செத்து போன ஒரு ஓட்டுக்காக உயிரோடு இருக்கிற 50,000 ஓட்டை நான் இழக்கலாமா? இது நியாயமா, தர்மமா? நீயே சொல்லு. செய்து விடல்னு கூட செஞ்சிருக்கலாம் அவரு. அன்னைக்கு ஐயா எடப்பாடியாரனுடைய பிறந்த நாளும் கூட. பட் இது எந்த ஒரு, ஏன்னா அவர் கடைசி அந்த கேம்பெயின் முடியறதுக்கு முந்தின நாள் தான் அவர் எடப்பாடியார் அவர்களை நேரடியா விமர்சனம் பண்றாரு விஜய். சொல்றது எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. அவர்கள் அது வரைக்கும் பெரிய அளவுக்கு அவர் நேரடியா விமர்சனம் பண்ணல. அப்பயே நமக்கு நல்லா தெரிஞ்சது அந்த எடப்பாடி தொகுதியில அவங்களுடைய வேட்பாளரை அவங்க டிஸ்டர்ப் பண்ணி தேர்தலே நிக்க விடாம பண்ணினது பெரிய அளவுக்கு விஜய் அவர்களை காயப்படுத்தி இருக்கு. ஐயா எத்தனை வாட்டி சொல்லிருக்கா, ஏன் கால விடுற? அது என்னமோ தெரியலீங்க, அதே பழக்கமாயி போச்சு.